Tony and Guy Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%. All air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 98406 77057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ல டாரோ கார்ட் ரீடிங் மூலமா சில கைடன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அது என்ன மாதிரியான கைடன்ஸ்னா, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்களுடைய எனர்ஜி வந்து என்னவா இருக்கு அண்ட் அந்த எனர்ஜியில நீங்க எந்த விஷயங்கள்லாம் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல அவாய்ட் பண்ணணும் அண்ட் நீங்க என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதும், அந்த ஆக்ஷன் ஆனது உங்களுடைய கரியர்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தனித்தனியாகவும் அண்ட் இது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் எனர்ஜிக்கான ஒரு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த ஒரு பதிவுல த்ரூ அவுட் மேஷம் டு மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம வந்து தனித்தனியா வந்து பார்க்க போறோம். அந்த வகையில உங்களுடைய ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கான உங்களுக்கான ப்ரெடிக்ஷன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கைடன்ஸ் பார்த்துட்டு இதை நீங்க ஃபாலோ பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா மீன ராசி. மீன ராசிக்கு வரக்கூடிய டாரோ கார்ட் ரீடிங் கைடன்ஸ் என்ன அண்ட் முருகன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மீனம் இந்த சிச்சுவேஷன்ல உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சிச்சுவேஷன்ல உங்களுடைய எனர்ஜியானது ரொம்பவே ஆக்டிவா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய உணர்வு சார்ந்த நிறைய முடிவுகள் விஷயங்கள் எடுப்பீங்க. ஸோ என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இது மேல ரொம்ப அதிக ஈடுபாடு இருக்கு, எனக்கு இது சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனுடைய வேலைகள் நான் கண்டிப்பா செய்வேன், அது யார் தடுத்தாலும் நான் செய்வேன். என் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நான் ஈடுபடுவேன், எந்த ஒரு தடை வந்தாலுமே அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடோட இருப்பீங்க. அதுல வந்து உங்களோட மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க செஞ்சே தீரணும், உங்க பார்ட்னர் மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் சில விஷயங்களை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி காட்டுது. அண்ட் இப்ப இருக்கக்கூடிய எனர்ஜியில நீங்க அளவுக்கு அதிகமா இந்த காதல் வயப்படுறது, ஸோ ஒரு லவ்ல வந்து விழுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஏன்னா அப்படியான ஒரு இமோஷனல் சார்ந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டு. இந்த லவ் அஃபேர் வந்து மெயின்டைன் பண்ற மாதிரியான எனர்ஜி இருக்கும். ஸோ அதுல ஏதாவது ஒரு முக்கியமான தீவிரமான முடிவுகள் எடுக்கிறதும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா அந்த பேலன்ஸை கொண்டு வர்றதும், ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு விதமான பேலன்ஸ் கொண்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ற மாதிரி உங்களோட எனர்ஜி இருக்கும். மோர் ஓவர் உங்களுடைய மனசு சொல்றத லிசன் பண்ணுவீங்க, மனசு சொல்றத செய்யணும்னு நினைப்பீங்க. உங்க மனசுக்கு நீங்க துரோகம் பண்ணாம அது சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடணும்னு நினைப்பீங்க. இப்படியான ஒரு எனர்ஜி தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ மீன ராசி இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த இமோஷனல் ரீதியா நீங்க எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தோட இருக்கீங்களோ அதே அளவுக்கு உங்களுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோலும் பண்ணணும். அது கண்ணா பின்னான்னு அலைய விடக்கூடாது. ஏன்னா எல்லா விஷயங்களையும் உணர்வு ரீதியா நீங்க வந்து மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பாதிப்பை வந்து கொடுக்கும். அண்ட் நிறைய விதமான சாய்ஸஸ் இருக்கு, எனக்கு வந்து எல்லா வகையிலும் நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, நல்ல நல்ல வாய்ப்புகள் வருது, ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பேக்ஃபயர் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இமோஷனலி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த குட் நியூஸ்ல கூட ஏதாவது இன்டைரக்டா ஒரு நெகட்டிவிட்டி வரும் கலந்து. அப்போ நீங்க அந்த இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இன்டைரக்டிவா இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்ப குட் நியூஸ்ல இருக்கக்கூடிய அந்த குட் மட்டும் என்ன அப்படின்றத எடுத்து ஸோ அந்த விஷயத்த மட்டும் பிக் பண்ணுவீங்க. வரக்கூடிய இந்த தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ இமோஷனலி நீங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும். அண்ட் அடிக்ஷன் சார்ந்த விஷயங்களையும் நீங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். எதையுமே அளவுக்கு அதிகமா எடுத்துட்டு போகக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய வீட்டுல வருது. ஸோ மீன ராசி இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல உங்களுடைய வேலை சார்ந்து நீங்க எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வேலை சார்ந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு குடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா அதை மேற்கொள்ளலாம்.
அது உங்களுக்கு வந்து சாதகமா அமையும் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க வேலை சார்ந்து ஏதாவது வந்து யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்தா அதை நீங்க கொடுக்கறது நல்லது இந்த காலகட்டத்துல. அதாவது ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க வேலை செய்யற இடத்துல, இல்ல பிசினஸ் ரீதியா வாங்கியிருக்கீங்க, இப்போ அதை வந்து சார்ட் அவுட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது வந்து நீங்க கிளியர் பண்ணிடணும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது யார்கிட்டயாவது உங்களுக்கு பிசினஸ் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுக்கு கேட்கணும், ஃபினான்ஸ் கேட்கணும் அப்படின்னா கூட அது அந்த ப்ராசஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஃபேவராகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் வேலை சார்ந்த அதே மாதிரி கொஞ்சம் தான தர்மங்கள் கொடுத்தீங்கன்னா, ஏதாவது அன்னதானம் அந்த மாதிரி தான தர்மம் கொடுத்தீங்க, இல்லாதவங்களுக்கு உதவி செய்றீங்க, முடியாதவங்களுக்கு உதவி செய்றீங்க அப்படின்ற போது அது உங்களுக்கு டைரக்டா வேலை பிசினஸ் ரீதியா நல்ல ஒரு அவுட்கம்ஸை கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். நீங்க மற்றவங்களுக்கு உதவுறதுனால உங்களோட வேலை தொழில நல்ல ஒரு வருமானம், லாபகரமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது. ஸோ மீன ராசி இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ரிலேஷன்ஷிப் சார்ந்து நீங்க என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நீங்க ரொம்ப நெகட்டிவாவே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நடந்த நெகட்டிவான விஷயங்கள், உங்க பார்ட்னர் சைட்ல இருக்கிற ஒரு நெகட்டிவ் சைடு, இதெல்லாம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் நீங்க வந்து ஸ்டாப் பண்ணணும். மேற்கொண்டு ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது இப்போ பிரச்சனை நடந்திருந்தாலும் பட் அந்த பிரச்சனையிலும் என்ன நல்லது நடந்திருக்கு அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கு அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் நெகட்டிவ் மட்டுமே வந்து யோசிச்சு பார்க்காம இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, உங்க பார்ட்னர் சைடுல என்ன மாதிரியான குட் குவாலிட்டிஸ் இருக்கு, பாசிட்டிவிட்டி இருக்கு, அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கு அதை நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி யோசிச்சு நீங்க உங்க மனசுக்கு ஒரு தெம்பு கொண்டு வரீங்க, உங்க மனசை வந்து அமைதியாக்குனீங்க, இஷ்யூஸ்ல இருந்து ரெக்கவர் ஆக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா மேற்கொண்டு வரக்கூடிய காலங்கள்ல நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல நடக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஹிடனான பிளெஸிங்ஸும் இருக்கு, அதாவது மறைமுகமான ஆசீர்வாதமும் இருக்கு. ஸோ குட் ஃபார்ச்சுனும் இருக்கு. அதெல்லாம் என்னன்றது மேற்கொண்டு வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதனால நீங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியான விஷயங்கள்ல ரிலேஷன்ஷிப்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்ல வருது. ஸோ மீன ராசி உங்களுக்கு வரக்கூடிய முருகர் மெசேஜ் அட்வைஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மீனம் உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஸோ நீங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில அம்மா இல்ல அம்மா ஸ்தானத்துல ஒரு பெண் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பிளஸிங்ஸை வாங்கணும். அண்ட் அவங்களுடைய மனசு கோராத விதமா, அவங்களுடைய மனசு சந்தோஷப்படுற விதமா நீங்க அவங்களுக்கு நல்லது செய்யணும், நல்ல விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா நீங்க என்னதான் வந்து மற்ற விஷயங்கள்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும், நல்லது உங்களுக்கு நடந்தாலும், முருகர் வழிபாடே நீங்க தொடர்ந்து செஞ்சாலுமே கூட, முருகர் வந்து கோவிலா போய் தரிசனம் பண்ணாலுமே கூட, அம்மாவையோ இல்ல அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெண்ணையோ நீங்க வந்து கஷ்டப்படுத்துறீங்கன்னா ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பலன் கொடுக்காம போயிடும். அப்படி நீங்க உங்க அம்மாவினுடைய பிளெஸிங்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்க முருகருடைய கோவில 1000 கோவில தரிசிச்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இனிமேலாவது அம்மா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பெண்களை நீங்க அவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்களுடைய பிளெஸிங்ஸை வாங்கணும் அப்படின்றதுதான் முருகன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸா இருக்கு. நேர்களே, இந்த பதிவுல இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் சூழலுக்கான உங்களுடைய எனர்ஜி என்னவா இருக்கு, அண்ட் நீங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கணும், அண்ட் உங்களுடைய வேலை ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரீதியா என்ன ஆக்ஷன் மேற்கொள்ளணும், அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கைடன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம த்ரூ அவுட் டாரோ கார்டு ரீடிங்ல வந்து நம்ம பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணி நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய பாசிட்டிவா கொண்டு போகிறதுக்கு என்னுடைய விஷயத்தும் கூட. இதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைக்கும் போதும் நீங்க இதே பதிவுல தாராளமா நீங்க என்னெல்லாம் கோத்ரூ பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்றதையும் கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முருகர் கொடுத்த மெசேஜ்ல எந்த கோவிலுக்கு ஏதாவது போகணும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தா கூட அந்த கோவில் போங்க. முருகர் கொடுத்த மெசேஜும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா முருகருடைய அருளும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பரிபூரணமா கிடைக்கும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. ஸோ இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு உதவி புரிஞ்ச பிரபஞ்சத்துக்கும் நீங்க நன்றி சொல்லும் விதமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல
ஓம் முருகா போற்றி தேங்க்ஸ் டு டிவைன் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய விஷஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க தாராளமா பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.